பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு சகோதரன் என்னை சந்திக்கும் பொழுது என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். பாஸ்டர், ஜெபம் பண்ணுறதுக்கு ஏதாவது நேரம் காலம் இருக்குதா? இப்போ தான் ஜெபம் பண்ணணும், இப்போ தான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு பைபிள் ஏதாவது சொல்லுதா என்று சொல்லி கேட்டார். நான் அவருக்கு ஒரு வார்த்தை எடுத்து காண்பித்து இன்றைக்கு உங்களோடு கூட அந்த வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறேன். 88 சங்கீதம் 1 என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை ரட்சித்த தேவனே, நான் உங்களை எப்போ கூப்பிடுறேன்னா, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரை எல்லா நேரத்திலும் அவரோடு கூட தொடர்பை, அவரோடு கூட ஐக்கியத்தை, அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை தேவ பிள்ளைகளாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஜெபிக்க முடியும், ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது ஜெபிக்கலாம், ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஜெபித்து கொண்டே போகலாம். இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்கிறதுக்கு எந்த காலமும் கிடையாது. எல்லா காலத்திலும் ஆண்டவரை துதிக்கலாம். ஜெபிப்பதற்கு நேரங்காலம் கிடையாது. எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், எங்கே வேணாலும் ஜெபிக்கலாம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் அவரோடு இணைந்து ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு மிக பிரபலமான ஒரு ஊழியர் ஒரு தேசத்தில் ஊழியத்தை முடித்து விட்டு ட்ரெயின் மூலமாய் அவர் சொந்த தேசத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். அப்போது இந்த ட்ரெயின் ஒரு இடத்துல சிக்னல் காரணமாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த ட்ரெயினுடைய கண்ணாடி சைடு கதவுகளை அவர் ஜன்னலை திறந்து விட்டு அவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும்போது தூரத்தில் ஒரு கிராமம் தெரிகிறது. ஆவியானவர் சொன்னார், என் மகனே, அந்த கிராமத்தின் ரட்சிப்புக்காக அங்கே நிறைய கொலைக்காரர்களும் போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறவர்களும் கொடூரமான மனிதர்கள் நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தை ரட்சிக்க நான் விரும்புகிறேன். நீ இப்பொழுது இந்த இடத்துல ஜெபிக்க முடியுமா என்று கேட்டார். கூட சக பயணிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் அவர் அப்படியே அந்த இடத்துல அவர் இருக்கைக்கு அருகில் முழங்கால் படியிட்டார். 2 கைகளை உரைத்தின, ஆண்டவரே, நீர் எல்லா மனிதனையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீரே, இந்த கிராமத்து ஜனங்களை ரட்சியும். இந்த கிராமத்து பெயர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் பிள்ளைகளும் தொடப்பட வேண்டும். நீர் கல்வாரில் சிந்தின சிலுவை இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சிந்தப்பட வேண்டும் சொல்லி அவர் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு 10 நிமிடம் அவர் ஜெபித்து முடித்த உடனே தூரத்தில் மனிதர்கள் ஓடி வருகிறதை அவர் காண்கிறார். அநேக சகோதரிகள் ஓடி அந்த ட்ரெயினை நோக்கி ஓடி வந்து இவர் இருக்கிற அந்த பெட்டிக்கு முன்பாக முழங்கால் படிட்டு கதற ஆரம்பித்தார்கள். இவர் உடனடியாக இந்த ரயிலை விட்டு கீழே இறங்கினார். அந்த கிராமத்துக்குள்ளே சென்றார். அநேக பேரை கர்த்தர் தொட்டிருந்தார். அன்றைக்கு அந்த இடத்துல இயேசுவை குறித்து அறிவித்தார். சில மாதங்களுக்குள்ள இந்த முழு கிராமமும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு கிராமமாய், அந்த கொலைக்கார கிராமம் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பட்ட கிராமமாய் மாற்றப்பட்டது. அன்பு தேவ பிள்ளையே, இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து ஜெபம் வந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஏவிக்கொண்டிருக்கிற அப்பொழுதெல்லாம் ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு ஜெபம் நிறைந்த வாழ்க்கையாய், சத்துரு உள்ளே நுழைய முடியாத ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் கைகளில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெப ஆவியை எங்களுக்கு தந்து நடத்தும். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.